ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாப்பா தமிழ் கார்ட்டூன் சேனலில் தொடர்ந்து ஒரு 10 டேஸாக வீடியோ போட முடியலை. ஊருக்கு வெக்கேஷன் வந்திருக்கோம், அதனால் போட முடியல. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் கார்ட்டூன்லேயும் கேட்டிருந்தீங்க, ஏன் சிஸ்டர் இப்போ 10 டேஸாக நம்ம பாப்பா தமிழ் கார்ட்டூன்லேயும் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இனிமேல் வீடியோ வரும். பாருங்கள், குழந்தைங்களாம் ஒரே சவுண்டு ஜாலியாக விளையாடுறாங்க. ஊருக்கு வந்தவுடனே குழந்தைங்க நல்லா வெயில், இந்த காரைக்குடிலாம் பயங்கர வெயிலாக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் நல்லா டைமுக்கு அடிக்கடி தண்ணி கொடுங்க. என்னதான் ஃபாரினில் நல்லா எல்லா வசதியோடு இருந்தாலும் நம்ம வீடு தாங்க. இது நம்ம சொந்த வீடு தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பசங்க ஒரே சவுண்டை பாருங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகலாமா? இந்த ஒரு நிமிஷம் வீடியோ எடுக்க சொல்கிறது பெரிய பாடாக இருக்குங்க. நம்ம எடுத்தோமா வீடியோ போட்டோமா அப்படின்ட்டு இருக்கும் முன்னாடியெல்லாம். இப்போ எடுத்து முடிச்சுட்டு வாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குங்க இல்லையா, ஃபேஸ் காமிக்கிற மாதிரி இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் இதுக்கும் டைம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை நான் சொல்லலை, ஊருக்கு வர்றது உடம்பு சரியில்லையான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இல்லை, ஊருக்கு வந்ததுனால தான் வீடியோ போட முடியலை. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும். ஏன் வீடியோ போடலை அப்படின்னு அன்பாக கேட்ட உறவுகளுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நாங்கள் வீடியோக்குள்ள போயிடலாம். இங்கே நல்ல நல்ல கதை, இன்ட்ரெஸ்டாக, நல்ல காமெடியாக, நல்லா சீரியஸாக சூப்பராக கொண்டு போகலாம் வீடியோவை. போகலாமா வீடியோக்குள்ள? இன்னிசை பாடி வரும் நீளம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை, காலம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே. பாரு, கீரையும் இலையும் தலையும் கொலையுமே அவச்சு போடுறேன். அதுல கால்சியம் இருக்குதா? கால்சியம். காலு வலி வராதான், மூட்டு வலி வராதான். இவ படுத்துற பாடு தாங்க முடியல. ஒரு கறி எரிய வச்சோம், சூப்பை வச்சோம், ஒரு தொக்கை வச்சோம், ஒரு குழம்ப வச்சோம். அப்படி இருந்தா அப்படி சோறு ஒரு தட்டு சோறு திங்கலாம். இந்த கீரையெல்லாம் தொட்டுட்டு சாப்பாடு இறங்குமா? என்ன கிழவி, எப்ப பார்த்தாலும் புலம்பல் தானே? உன் புலம்பல் தாங்க முடியல. என்ன புலம்பல்? இப்ப சோத்து புலம்பலா இல்ல என்ன புலம்பல்? குசு குசு கிழவி, எப்ப பார்த்தாலும் குசு குசு குசுன்னு. ஆற பத்திரி எப்படி சொல்ற? குசு குசு பரம்பரைன்னு. நாங்க அப்படிப்பட்ட பரம்பரையெல்லாம் இல்ல, தெரிஞ்சுக்க. யாரு நீங்களா? தெரியும் நீங்க எப்படிப்பட்ட பரம்பரைன்னு தெரியும் கிழவியோ. மொச்சக்கொட்டை குழம்பு வச்சாவல தெரியும். வீட்டுக்குள்ள 4 பேர் இருக்க முடியாது. இப்படி பரம்பரை இல்லையா? ஆள பாரு ஆள. ஆமாடி, அப்புறம் என்னன்னு நானும் கேக்குறேன். எப்ப பார்த்தாலும் இந்த இலையும் கொலையும் இல்லாட்டி இந்த பயிரை போட்டு வச்சு போடுறேன். ஒரு கறி எடுக்கிறியா, மீன் எடுக்கிறியா, இல்லாட்டி ஒரு கருவாட்டை போட்டு வச்சு போடுறேன். போதும் நம்ம இருக்க சம்பாத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி ஆக்கி பொங்கி போட முடியுமா? எல்லாம் சத்து உள்ளதை ஆக்கி போடுறாங்க. ஆக்கி போடுறத தின்னுட்டு பேசாம இருப்பியா? கறி வேணுமா? கறி. மத்ததுக்கு மட்டும் பல்லு இல்ல, கறிதிங்க மட்டும் பல்லு முளைச்சிட்டு வந்துருதா? எல்லாம் என்னைய கட்டுனா வர சொல்லணும். அவர் போகும்போது நம்மளையும் கூட்டிட்டு போயிருக்கேன்னு வீட்டெல்லாம் விட்டுட்டு ஏச்சும் பேச்சும் வாங்க வேண்டியதா இருக்குது. ஒரு மரியாதை இருக்குதா? ஒரு பெரிய மனுஷனை நம்ம சொல்றதுக்கு மரியாதை விட்டு கம்முன்னு இருக்கிறாளா? வாய்க்கு வார்த்தை பேசதான் செய்வான். சந்திரனை தொட்டது யார்? ஆம்ஸ்ட்ராங்கா, அட ஆம்ஸ்ட்ராங்கா. சாங்கு சக்கு சடக்கு சக்கு சாங்கு சக்கு சா, சாங்கு சக்கு சடக்கு சக்கு சாங்கு சக்கு சா. புல்வெளி மீண்டும் பனித்துளி இங்கு துள்ளுது ஏனம்மா. ஐயோ கடவுளே, இதுல இன்னும் ஏறி வேற குதிக்கணுமா? ஐயோ, சுத்தி போறதுக்கு அழுப்பு போட்டுக்கிட்டு இது வேறையா திருட்டு போய கணக்கா? யாரு நிக்குதுகளா? ஒருத்துக்களையும் காணும், குதிச்சு போடுவோம். அதுல ஏறி குதிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கி புடியல. கம்பி எல்லாம் தனித்தனியா நிக்குதே ஆடிக்கிட்டு. ஏன் இப்படி பண்ணி தொலைகிறியடா? எவன் வேணும் தெரியலையே, கண்ணு கருத்துமெல்லாம் தெரியல. சிறுக்கி மயங்களாவா? ஐயோ, கிளவி பிடிச்சிச்சுன்னா தெரியலையே. மாமியா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருமே. இறங்கிருச்சு. வந்தா தெரியுமா? கருவனே கையில வச்சிருக்கேன், அறுத்து விட்டு போறேன். கடியே கிளவி, ஏற்கனவே அறுத்துதான் கிடக்குறேன். இதுல வேற நீ வேற வந்து அறுக்கணுமாக்கும். கரெக்டா ஏறும் போது கத்துறது, நல்லா காலத்துக்கு எங்கிட்டு போடும் போது கரெக்டா கத்துறிய படுவாவி கிளவி. எம்மா, ஒரு பய வைக்கணும்னு நினைச்சா இந்த பயலுக்கு தான் திரியிறாங்க லீவ்ல நினைச்சா. எவ்வளவு குரல் மாதிரி இருக்கு, பொம்பளைய குரல் மாதிரி. யாருடையது?
ஐயோ கிளவிக்கிட்ட சொல்லலாமா? ஏன் ஆத்தோ நான் தான் மொட்டை மருமகன் நெட்டுக்குட்டி வள்ளிக்குட்டி. அடி வள்ளிக்குட்டி அடி, ஏன் ரோட்டை சுத்தி போனா என்னமா பயலுக முதல்ல நீனும் தாவர குதிக்கிற? அடக்க ஒடுக்கம் இல்ல தந்த குட்டிக்கு கர்மா. அடி பார்த்த முடி கிழிச்சு விட்டு போறாமே. நீ ஒத்த புள்ள வெத்தவ கிளவி அங்கேருந்து பார்க்கும்போது சோளக்காட்டு பொம்மை நிற்கிற மாதிரியே நிற்கிது, அசைவு இல்லாமல். நம்மளும் சோளக்காட்டு பொம்மை நினச்சி வந்தா கிளவிக்கு உசுறு வந்துருச்சு. எல்லாத்துக்கும் ஒத்த புள்ள பத்திரிக்கை எது எதுக்கெல்லாம் சொல்லுவாளுன்னு தெரியலையே. சொப்பாடா என்னடி கட்டு, டெலிவரிக்கு முன்னாடிலாம் எத்தனை காமோடு சவரெல்லாம் ஏறி குதிப்பேன். இப்போ இம்புட்டோட கம்பியை குதிக்க முடியல ஆப்ரேஷனுக்கு அப்புறம். வீக் ஆகிட்டியோ, வயசாகிட்டே போகுதோ? ஐயா கிளவி வேற என் மாமனார வேற இழுக்குதே. அவன் மயனுக்கு தெரிஞ்சா அது வேற அழுக கிளம்பிருமே. நம்ம விளையாட்டுக்கு சொன்னது இந்த கிளவி வினையாக்கி போட்டு அப்புறம் புத்தா எதையே. ஐயோ இப்பவே இந்த முதுகு வலி மாட்டி எடுக்குது. இப்போ சாமங்கனது காய போடுறது பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளேயும் வேலை பார்க்கணும், வெளி வேலையும் பார்க்கணும், வேலைக்கும் ஓடணும். அம்மா அம்மம்மா எம்மோ அத்தி புது பேண்ட் ஆர்டர் போடணுமோ? அடியே மனரோசு, அமிர்தாஞ்சனம், சென்டுப்பாமு, ஐடெக்ஸு ஏதாவது மருந்து இருக்கா? ஏன் அத்தனை மருந்து கேட்குற? ஆமாம் எல்லாம் வாங்கி நம்ம மெடிக்கல் கடை வச்சுருக்காங்க, எல்லாம் வரிசையில் அடுக்கி வைக்கிறதுக்கு. மிளகா அப்படி தான் இருக்குது. வேணுமா? மிளகா பொடியும் இல்லை, அரைக்கணும், மிளகா தான் இருக்குது. மிளகா பொடியா? இந்த பக்கிட்ட என்ன கேட்டால் ஒன்று வேணாம் பச்சாமி, ஒன்று வேணாம், உன் வேலையை பாரு, போய் தொலை. ஆமாம் ஏன் ரோட்டு பக்கம் இருந்து வராமல் ஏன் கோடிக்கு பின்னாடி இருந்து வர? என்னாச்சு? ஐயோ ஏன் மனரோசா அதை கேட்குற? ரோட்டை சுற்றி வந்தா ஒவ்வொருத்தையா பதில் சொல்லி வர முடியலையே அப்படின்னு சொல்லி இப்படி விழுந்து வடிச்சு வந்துடா. இங்கே பாரு, காலை பாரு, நல்லா குனிஞ்சு பாரு, பேண்டை நல்லா கம்பி கிடந்து இழுத்து விட்டு கிழிச்சு போச்சு. ஐயோ சீ கர்ம எரும மாடு. ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளர்ந்துருக்கா, காலத்துக்கு இப்படி காமிக்கிற? எப்படி பேர் பாப்பாங்க? கொஞ்சம் அறிவு இருக்குதா? நல்லா தான் கிழிச்சிருச்சு போலையே, ஒன்றும் ஆகலையே. சுற்றி வராங்களாம், சுற்றி ஏன் ஒழுங்கா ரோட்டில் வந்தா? அப்படி என்னடி விழுந்தடிச்சு ஓடியாரன்னு? ஆமா ஏன் அப்படி விழுந்தடிச்சு ஓடியார? ஆமாம் உங்களுக்கு அப்படியே சிதம்பரம் ரகசியத்தை தூக்கிட்டு வந்து தள்ள போகிறாங்க. சும்மா போர் அடிச்சுச்சுல வீட்டில். ஆமாம் மொட்டை கேள்வி பாத்திரத்தை விளக்குனியா, துணியை துவச்சியா, காய வச்சியா, மடிச்சியா, உருட்டுனியா கிருட்டினியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால இப்படி வர்றது தான். ஆமாம் டோரா மொட்டை கிழவிக்கு என்னாச்சு? ஏத்தோ விளத்த என்னாச்சு, ஏன் அப்படி உட்காந்துருக்க? அவங்களுக்கு என்ன முளைக்கதான் செய்வாங்க, முளைக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு காய்கறியவே வாங்கி ஆக்கி ஊத்துறம்மா, கறி உரியெல்லாம் ஒன்றும் வாங்கி போடலையா, அதனால மேடம் முளைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ பாவம், காய்கறியை போட்டு கொடுமைப்படுத்தியாக்க. ஏன் டோரா மடத்தா இங்கே வர, உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லி ஒடியாந்துருக்கேன். கம்மா அழியுது, மீனை பிடிக்க போறாங்க, நல்லா சுண்டை வச்சு 4 நாள் என்ன 40 நாள் கூட தின்னு. கம்மா அழியுதான், வாங்க அதை சொல்லதான் வந்தேன். கம்மா அழியுதாம்மா? யாரும் ஒன்றும் சொல்லக்கானா? ஆமா கம்மா அழியுது, கையை காமிச்சு விட்டுருவாங்க. வெளியில நின்றுக்கிட்டு பிடிச்சவங்க பிடிக்க தெரிஞ்சவங்க பிடிப்பாங்க, பிடிக்க தெரியாத நாங்கள் தடை தடவிட்டு ஒன்றும் இல்லாமல் வேறு எதுவும் வரணும். அது எதுக்கு வந்துக்கிட்டு? எனக்கு வேலை வேற கிடக்குதா? இவன் கிடக்குறேன் என் வீட்டுக்காரி தெரியுமா? கம்மா கழுத்திலாம் பிடிச்சி சுண்டை வச்சா எப்படி இருக்குன்னு தெரியுமா? தடை தடவி நான் அப்படி பிடிச்சி போடுவேன். உனக்கு யாரடி சொன்னா வள்ளி கட்டி? நான் அப்பதான் தெருவுக்குள்ள போயிட்டு வந்தேன், ஒருத்தலும் சொல்லக்கானா? அம்பிட்டு நல்லா கெண்டை குஞ்சியும் கழுத்தி குஞ்சியுமா கிடந்துச்சு. பிடிச்சி நான் சுண்டை வச்சாலே இருக்குது. இவளுக்கு தெரியுமா? அவங்களுக்கு பிடிக்காது கம்மா மீனெல்லாம், அந்த கடல் மீன் தான் பிடிக்கும், அதனால அப்படி சொல்றாங்க. சுண்டை வச்சா நல்லாதான் இருக்கும். யார் போய் பிடிக்கிறது, யார் அலசுறது, யார் உரசுறது, யார் நறுக்கிறது, யார் குழம்ப கொதிக்க வைக்கிறது? அப்படி ருசியா திங்கணும். ஏதா கிடக்குறா, இவளுக்கு பதில் சொல்ல முடியுமா? அடியே நல்லா இருப்பேன் என் வீட்டுக்காரி. உனக்கு பாத்திரம் விளக்கணுமாக்க வேலைக்கு போடுறேன், வீட்டை கூட்டணுமா கூட்டி போடுறேன், பிள்ளைகளெல்லாம் வச்சுக்கிறேன், ஒத்துணு மணியை துவைக்கிற முடியும். அந்த சேரி சாவதுல இப்ப இறங்கி ஒன்றும் தெரியுது இல்லை. ஆமா சுவர் இருக்கனால முள்ளு இழு கழுத்தி முள்ளு குத்துச்சுன்னா அது வேற வேசானா போயிடும். அதான் சொரிய வச்சிருக்கண்டி கச்சா, நல்ல கச்சா அப்படி இருக்க அரைச்சே நகி ஊர்பட்ட மீன் அப்படி அருமட்டி. அடி போயிட்டு வாடி, நல்லா இருப்ப போயிட்டு வாடி. என்ன வந்த நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் ஏன் ஆத்தா செஞ்சு தரோம். அப்படி கம்மா கருத்திய பிடிச்சி சுண்டை வச்சு நறுக்கி அப்படி தரோம். சூட நம்மளுக்கு இப்ப யாரு இருக்கா? யாருக்குமே பெத்த தாய் இருந்த மாதிரி தான். அதுதான் மாறி போயிட்டாலே நீ விட்டு போட்டு மருமக கரிச்செல்லாம் செய்வாளா? போயிட்டு போறாங்க. எத்தனை வருஷம் ஆகி போச்சு இந்த கிளத்தி மினத்தின்னு. இந்த வருஷம் தான் ஊர்பட்ட குளிக்க போனோம்னா மையம் அப்படியே தெரிஞ்சிச்சு. ஆசையா இருக்கு. யோ பாவம், பெத்த தாய் நினப்பு வர்ற அளவுக்கு நீ நடந்துக்கிறேன்.
70 வயசு ஆத்தாவுக்கு அது தாய் நினப்பு வருது, பெத்த தாய் இல்லைன்னு அழுகுது. அப்புறம் நீ என்ன கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க? ஒரு நாள் லீவை போட்டுட்டு வந்து பிடிச்சி கொடுத்தா ஆக்கி போட்டு நல்லா சுட சுட கொடுத்ததே என்னம்மா? மாமியாவும் உனக்கு பெத்த தாய் மாதிரி தானே. ஹலோ நெட்டு, அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புருஷன் நினைப்பு வந்துச்சு, என் மாமனார் நினைப்புதேன். இப்ப பெத்த தாய் நினைப்பு வரும், அதுக்கும் கொள்ளு தாத்தா நினைப்பு வரும், அப்புறம் கொள்ளு பாட்டி சொல்லும். அது எல்லா நினைப்பும் அதுக்கு வர முடியும், திங்கணும்னா அதுக்கு எல்லாம் வரும். ஐயோ உனக்கு ஒன்றும் தெரியாதுடி. மீனை பிடிச்சமா, மிட்டொன்று பிடிச்சமா, நீ குழம்பு வச்சமா, சுட சுட சாப்பிட்டமான்னு இருக்காது. போன வருஷம் பிடிச்சோம்ல, ஏன் கேட்குற நீ? 6 மாசத்துக்கு கருவாடு போட்டு வச்சுக்கிட்டு அதை வறுத்து பிரசரையும் ஏத்திக்கிருச்சு. ரெண்டாவது வீட்டுல ஒரே கவுச்சி நாத்தம்படி. ஐயோ தோராமட்டா ஆத்தா, ஆளுகும் போது என் நெஞ்செல்லாம் பதறுது. ஏன் தோராமட்டா? அவ கிடக்குறா, அவ கிடந்துட்டு போறா. உனக்கு நான் இருக்கேன், உன் வள்ளிக்குட்டி, நான் உனக்கு பிடிச்சி தரேன். சரி கிளவி வா வா, பிள்ளைய மீனை வச்சுக்கிருவா. நான் அரைச்சு கொட்டுறேன். மீன் சவதி எல்லாம் பிரிச்சு எடுத்து பொறக்கணும்ல, அந்த வேலையாவது பார்க்கலாம். வா நன்றி செல்ல வணக்கு, அத்தை இல்லை எனக்கு, நான் தான் கிறங்குறேன். காலமல்ல வரைக்கும் என் வீட்டு காய் காலடியில கிடப்பேன். ஐயோ வா வா வா, நில்லு நில்லு. ஐயா லட்சுமிக்கு வயிறு ஒட்டி போனதை பார்த்தாவே திக்குன தூக்கி போடுதுத்தா. இந்த மனுஷன் அங்கிட்ட இங்கிட்ட கடத்தரவுக்கு ஊர் விஷயம் உலக விஷயம்னு அப்படியே தான் தெரியவாப்பில்ல. மாட்டை அப்படியே கொண்டு போய் மேய்ச்சிட்டு வரக்கூடாது. ஒன்றும் இல்லாம கூலத்தை அள்ளி போட்டா என்னத்தான் இருக்கு அதுக்கு? பாலும் இருக்குதுல்ல, கண்டு கட்டிக்கு இருக்குதுல்ல, நம்ம எங்கிட்ட பீச்சு குடிக்கிறது? மாமா மாமா, அவர் வேற சுப்பையா மாமாக்கு முடியல, ஆஸ்பத்திரியில் போய் பார்க்க போறோம்னு கிளம்பிட்டு இருந்தாரு. கிளம்பிட்டாரு என்னன்னு தெரியலையே. மாமா என்னடி வந்ததும் போதும் வந்ததும் வீட்டை சுத்தி பாக்குற, யாரோ வீட்டை பேத்து எடுத்துட்டு போன மாதிரி மாட்ட சுத்தி பாக்குற, என்ன விஷயம்? ஏங்க மாமா, நீங்க தான் ஒழுங்கா ஆக்கி பொங்கி குடிக்காம அப்படி இருக்கிறீ என்ன? இப்படி மாட்டையும் ஒரு வாரம் இப்படி போட்டு இருந்திருக்கீங்களே 4-5 நாளா. ஏன் அப்படியே அம்மா பக்கம் அவுத்துட்டு போயிருக்க கூடாதா? நான் இருக்கும்போது பீத்தா நான் அப்படி அவுத்துட்டு போயிருவேன். வீட்டுல அம்புட்டு வேலையிலையும் செத்தையாவது போய் மேய்ச்சிட்டு வந்து போயிருவேன். ஏங்க மாமா இப்படி இருக்கிய? அந்த டீ கடையிலேயே போய் உட்காந்துருக்கிய, இங்க என்னதான் இருக்குதுன்னு தெரியல. அட இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன், குறை மட்டும் எங்கேதான் கண்டுபிடிப்பான்னு தெரியலையே. புள்ளைய நேரத்துக்கு பள்ளி எடுத்து அனுப்பணும் செல்லம்மா, அப்படியே ஒரு வேலை ஓடுது இல்லை. நான் அன்னைக்கு வர ரொட்டி மாதிரி சுட்டு போட்ட தோசையை பார்த்துட்டு அப்பா வேணாண்டா சாமி, நான் 2 இட்லி ஹோட்டல் கடையிலே தின்னுட்டு வந்துடும்னு முருகன் கடையிலே சாப்பிட்டு போட்டாரு. சரி அப்பா பிரச்சனை இல்லை, மற்ற வேலை கிடக்குது, சும்மா போய் கடத்தருவில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களா? எதுவும் காரணத்தோட தான் செல்லம்மா போவாங்க. நேரம் இல்லை செல்லம்மா மாடை ஊற்றிட்டு போக. அதை நல்லாதான் நேரத்துக்கு நேரம் நல்லா வைக்க குழம்பு போட்டேன், கள்ளி தண்ணி ஊற்றி வச்சேன். என்ன பண்ணுறது அப்புறம்? நல்லா பேசுறாரு ஊத்தியில. அப்ப இது நம்ம பிள்ளை இல்லையா? அவளுக்கு மட்டுமே ஆக்கி நேரத்துக்கு கொடுத்தோம்னு தெரியல. வயிறை பாருங்க, ஒட்டி உணர்ந்து போய் கிடக்குது. பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்குது. இதுக்கு தான் நான் எங்கேயும் விட்டு போறதே இல்லை. பெத்த தாய் தான் அப்புறம் பார்க்கறதுக்காவது போறேனா சாமி? ஐயோ போங்க அங்கிட்டு. எங்கேயே சுப்பையா மாமா ஆஸ்பத்திரிக்கு பார்க்க போகணும்னு சொன்னீங்களே, போயிட்டு வெள்ளனத்தோட வாங்க, அப்படியே பொழுத போய்க்கிறாம. போயிட்டு இன்னைக்கெல்லாம் செத்த நேரம் 1 மணி நேரமாவது கம்மாக்கில் போய் அவுத்து விட்டுட்டு செத்த மேய்ச்சி விட்டு கொண்டு வாங்க மாமா, சொல்லிவிட்டேன். வீட்டில் மற்ற வேலையெல்லாம் கிடக்குது, நாளையிலேருந்து நானாவது பார்த்துக்கிறேன். நல்லா இருப்பி, இன்னைக்கு போயிட்டு வந்துருங்க. எப்படி இருக்கு பாருங்க மேயாம. சரி செல்லம்மா, மதுரை போயிட்டு திருப்பி வர்றதுக்குள்ள சரி மற்ற 3 மணிக்கு வந்துடுவேன். வந்து செத்து அவுத்துட்டு போறேன், கத்தாதடி. பா பா, கொசுவை பாரு மச்சு வைக்குதே. ஐயோ லட்சுமி என்னடி பார்க்காம எப்படி இருந்தே? தண்ணி நீலாம் வைக்கவே இல்லையா? வைக்காட்டி கிடந்து கத்த வேண்டியதானடி? கத்திரா கொண்டாந்து வச்சிருப்பாருல்ல.